பாக்குறீங்க? அதிமுகவை மீட்க முடியாதவர் தமிழ்நாட்டை மீட்பேன் என்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைக்கிறார் இல்லையா? நான் 3 பாயிண்ட் பேச விரும்புறேன். 7லேருந்து 7:33 வரைக்கும் 11 நிமிஷம் விகிதமா 3 பேச்சாளர்களும் எடுத்துக்கிட்டதுனால எனக்கும் அந்த 11 நிமிஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விவாதிக்கலாம். முதல் பாயிண்ட், திரு சுமன் ரவி அவர்கள் வந்து HRC ஃபண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பழனி ஆண்டவர் கோயிலே எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கு அதிவீர ராம பாண்டியன் அவர்களும் வந்து எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்கோம், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து செஞ்சிருக்கோம்னு சொன்னாரு. நான் ஒரு 2 விஷயத்தை இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். HRC ஃபண்டு எப்படி யூஸ் பண்ணணும், கோயிலுக்காக எந்தெந்த வகையில யூஸ் பண்ணணும், ரொம்ப கிளியரான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது மூலமா ஒரு வர்த்தக நிறுவனத்தையோ இல்ல கல்வி நிறுவனத்தையோ ஒரு கட்டமைப்பையோ நாம வந்து உருவாக்கணும்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. 2021ல இவங்க பவருக்கு வந்ததும் HRCல ஒரு 6 காலேஜ்னு நினைக்கிறேன் இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல குறிப்பா நான் 2 உதாரணம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கொளத்தூர்ல திரு ஸ்டாலின் அவர்களுடைய கான்ஸ்டிடியூவன்சில, நல்லா கவனிங்க, கொளத்தூர்ல ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கான்ஸ்டிடியூவன்சில கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஒரு காலேஜ் கட்டுது. அதுக்கு பேரு அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எதுக்காக இந்த பணத்தை எடுத்து HRC தான் அப்படியே அப்படி லம்ப எடுத்து அங்க வைக்கிறாங்க அந்த காலேஜ. எதுக்குன்னா முதல்வருடைய தொகுதியில ஒரு காலேஜ் வரணும். அதுக்கு எங்க காசு? 21ல இவங்க ஆட்சிக்கு வரும்போது இதுக்கான ஒரு அலோகேஷன் பண்ண மாட்டாங்களா? உடனடியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு எது ரெடியா இருந்தது? HRCல லம்பா EPS சார் சொல்றது அப்படியே உண்மை. அப்படி கண்ணுக்கு எதிர பணம் வருது உண்டியல்னதும் அதை கலெக்ட் பண்ணி காலேஜ் கட்டுறதுதான் நடக்குதுங்கிறது. நம்ம காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொல்லலைங்க, யாருமே வந்து கல்விக்கு எதிர் கிடையாது. பட் நீங்க மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு கோயிலுடைய ஃபண்ட்ஸ் எடுத்து முதல்வருடைய தொகுதியில காலேஜ் கட்டும் பொழுது கேள்வி வரத்தான் செய்யும். இதுல என்ன கேள்வி வரணும்? இதுல என்ன கஸ்தூரி கேள்வி வரணும்? அவங்க தனிப்பட்ட ரீதியிலான விஷயத்துக்கு அதை செலவு செஞ்சாங்கன்னா நீங்க கேட்கலாம். அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க. கோவில் நிதியை எடுத்து கல்வி சாலை தானே கட்டுறாங்க, கல்வி சாலை தானே உருவாக்குறாங்க. இதை விமர்சிக்க வேண்டிய அவசியம். மயிலாப்பூர்ல கட்ட மாட்டாங்களாமா? அந்த கோயில் இருக்கிற இடத்துலயே கட்ட மாட்டாங்களாமா? முதலமைச்சர் தொகுதியெல்லாம் கட்டி. இன்னொரு உதாரணம் சொல்றேன். விளாத்திக்குளத்தை காலேஜ் வருது, கனிமொழி மேடத்துடைய MP கான்ஸ்டிடியூவன்சி. அதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு தெரியுமா? திருச்செந்தூர் கோயில்ல இருந்து காசு வருது. அதுக்கும் இதுக்கும் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே இருக்கு. இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு சார். அப்படியெல்லாம் எடுத்து இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல பண்ணிட முடியாது. நாம கேட்கல. இதே முதல்வரும் இதே இன்றைய நிதி அமைச்சரும் தொண்டை தண்ணி வத்த கேட்கல, நமக்கு நிதி கொடுக்கல, நாம கொடுக்கிற வரியை எடுத்து பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் செலவு பண்றாங்க அப்படின்னு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு கேட்கல. அப்ப இங்க கேட்க மாட்டோமா? உங்க தொகுதியிலேயே ஒரு இடத்துல வந்து திருச்செந்தூர்ல ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு பதிலா சரி அட்லீஸ்ட் திருச்செந்தூருக்கு பக்கத்துல இங்க அங்க கட்ட, விளாத்திக்குளத்துல எது கட்டுறீங்க? ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்கு. திருச்செந்தூர்ல காலேஜ் இருந்திருக்கும். அரசியல் காரணம். இருங்க முடிச்சிடுறேன் இந்த கேள்வி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி. இல்ல எனக்கு அதுதான். இப்ப மயிலாப்பூர் ஒரே நிமிஷம், மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் ஒரே நிமிஷம் எடுத்து எங்க வேணா பண்ணலாம்னு ரூல் இல்ல. ஹைகோர்ட்ல இது ஏற்கனவே கேஸ்ல இருக்கு. எத்தனையோ ப்ரொசீஜர்ஸ். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரு உண்டியல் பணத்தை ஏன்னா பக்தர்கள் திருச்செந்தூர் கோயில்ல போடுறாங்கன்னா அந்த பக்தர்களுடைய ஆன்மீக சென்டிமெண்ட்டையும் மதிக்கணுங்க. இந்தியா முழுக்க பக்தர்கள் வந்து ஏன் திருச்செந்தூர் உண்டியல்ல போடுறாங்க? நேரடியா HRCக்கே வந்து ஏன் செக் எழுதுறது இல்ல? எங்க வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு எழுதலாம் தானே? ஏன் அந்த கோயிலுக்கு போடுறாங்கிறதுக்கெல்லாம் ரூல் இருக்கு, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு விதிமுறைய கூட ஃபாலோ பண்ணல, எல்லாமே வயலேஷன். அதனாலதான் இந்த இப்ப 6 கேஸ். கஸ்தூரி ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுடைய லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு தெரியும், மயிலாப்பூருடைய லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிதியை எடுத்து மயிலாப்பூர்ல ஏன் கட்டலன்னு கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வி. அங்க ஏற்கனவே முக்கியமான 2 கல்லூரி இருக்கு இல்லையா?
விவேகானந்தர் கல்லூரி அங்கே தான் இருக்குது, ராணிமேரி கல்லூரி அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அப்படின்றப்போ சென்னை பல்கலைக்கழகம் ரொம்ப அருகில் இருக்குது. அங்கே ஏன் இன்னொரு கல்லூரி கட்டணும்? கல்லூரி இல்லாத இடத்துல ஒரு கல்லூரி கட்டுறது லாஜிக்கான சரியான புள்ளி தானே அங்கே. இல்லங்க, கல்லூரி இல்லாத இடத்துல கல்லூரி கட்டுறத வந்து யாருமே வந்து இங்க வந்து எதிர்க்கலங்க. அதுக்குன்னு உங்களுக்கு வந்து இபிஎஸ் ஐயா கேக்குறது நீங்க புரிஞ்சுக்கலையா? அதுக்கு என்ன உங்களுக்கு கல்லூரி என்ன சொல்றாங்க? இல்ல அதுதான் வேணும் எனக்கு. ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் அப்படிங்கறத இந்த 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 அரசுக்கு பட்ஜெட்டே இல்லையா? காலேஜ் கட்டுறதுக்கு பட்ஜெட்டே இல்லையா? உண்டியலை உடைத்து தான் நாங்க வந்து காலேஜ் கட்டுவோம். எங்கேயோ ஒருத்தர் வந்து கொடுத்த காசு எடுத்து, நான் பச்சையா கேக்குறேன், மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சில சமூகங்களுடைய காசை எடுத்து நீங்க வந்து பொன்னேரியில கட்டுறீங்க, கொளத்தூர்ல கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய அது அப்புறம் எப்படி சமூக நீதியோ இல்ல சமத்துவமோ ஆகுது? கோவில் வந்து எல்லாருமே வரக்கூடிய இடம், பிரச்சனை அது இல்ல கஸ்தூரி. கஸ்தூரி, நான் ஒரே ஒரு கேள்விதான், இல்ல வெளிப்படையா கேட்கிறேன் கஸ்தூரி, இதுல ஒரு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஃபண்ட் ஏன் நீங்க கோவில் பணத்தை எடுக்கிறீங்கன்னு கேட்கறீங்க அப்படின்னா, ஊழல் செய்த திமுகவினரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்ற விமர்சனம் எந்த புள்ளியிலிருந்து வருது? ஐயா, இதுக்கு என்னங்க யாராவது சிரிச்சிட போறாங்க? ஊழல் பண்றவங்களுக்கு இங்க நீங்க என்ன பேசுறீங்க? ஈடி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போன ஒரு அமைச்சர் திரும்பி வந்ததும் அவரை கட்டி அணைச்சு அவருக்கு மறுபடியும் அதே அமைச்சர் திருப்பி கொடுக்கறாங்க. அவரை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு வந்து பிரயத்னப்படுறாங்க இந்த ஆட்சியில. மக்கள் என்ன பார்க்காமையா இருக்கிறாங்க? ஊரறிஞ்ச ரகசியமாயி போச்சு அதெல்லாம். அப்புறம் நம்ம சொன்னா உடனே என் மேலதான் தனிப்பட அமைப்பாங்க. என்ன பண்றது? ஆனா அதானே உண்மை. இன்னைக்கு வந்து ஊழல் பண்ணாங்களான்னு கேக்குறீங்க. இந்த மதுரையில ஐயா தனியரசு அவர்கள் சொன்னாரு, நாங்களே வந்து புகார் வரும்போதே நாங்க வந்து அதை இது பண்ணிடுறோம், கரெக்ட் பண்ணிடுறோம். ரொம்ப சரிங்க ஐயா. புகார் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? எதிர்கட்சிக்காரங்க கிட்ட இருந்து வரல, எல்லாம் திமுக காரங்களே அடிச்சுக்கிறாங்க. இவரு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நீங்க வந்து அதிமுகவுல உங்களால அதிமுகவையே இணைக்க முடியல, நீங்களா வந்து தமிழகத்தை மீட்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, இங்க திமுக காரனும் அடிச்சுக்கிறாங்க ஐயா. அதுலயும் திமுக காரி அவங்களுடைய கணவர் எல்லாம் மேயரை பார்த்தா ஒரு லேடி, ஆனா அவங்க வந்து எதுவும் செய்யல. அவங்களுடைய கணவருடைய பொம்மலாட்டமா இருக்கிறாரு. இந்திராணின்னு ஒரு மேடம், அப்புறம் வாசுகின்னு ஒரு மேடம், அவங்க ஒரு கவுன்சிலர், அவங்களுக்கு ஒரு கணவர், எல்லாருமே ஆண்கள் வந்து ஆட்டுவிக்கும் பொம்மையாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அவங்கள வச்சு அங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வருது. 3 அமைச்சர்கள் போய் அங்க அவங்க முட்டிக்கிட்டு அந்த ஊழலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சப்ஜாரா எல்லாரையும் வந்து கைட்டு இருக்கிறாங்க, கல்தா கொடுத்துருக்காங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், பொம்மை நீங்க வந்து பின்னாடியில இருந்து பெண் தலைவர்களை, ஏன்னா அவங்க மேயர் கவுன்சிலர் எல்லாம் பெண்கள், ஆனா பின்னாடியில இருந்து ஆட்டி வைக்கிறது அவங்களுடைய கணவர்கள்ங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படி பண்றவங்க தனியரசு ஐயாவுக்கு தான் நான் இதை கேட்கிறேன். நான் அப்படி எல்லாம் பண்றவங்க பிஜேபி சொல்லுக்கு இபிஎஸ் ஆடுறாருன்னு சொல்லலாமா? பேசலாம். தனியரசு குறுக்கிட்டே இருக்கீங்க, தனியரசு குறுக்கிடுறீங்க. கஸ்தூரி, உங்களுக்கு தான் கேள்வி கேட்கிறாரு போல, குறுக்கிட்டே இருக்கிறார் தனியரசு. இல்ல சொல்றது என்னன்னா, இப்ப மயிலாப்பூர் கோயில்ல இருந்து நிறுத்த மாட்டாரு, நிறைய சொல்லுவாரு. அதனால பேச முடிச்சிடுறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். மதவாதம் பாஜக வந்தா மதவாதம். ஐயா, அப்ப எனக்கு என்ன புரியுது தெரியுமா? நிஜமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், பாஜகவை தமிழ்நாட்டுல வளர்த்தது அவங்களுடைய தலைவர்கள் யாரும் இல்லைங்க, திமுக தாங்க ஒட்டு மொத்தமா பாஜகவை தமிழ்நாட்டுல வளர்த்திருக்கிறாங்க. அதிமுகவை நீங்க பாவம் அவங்க மேல வந்து நீங்க பழி போடுறதா நினைச்சு சில விஷயங்களை மறந்துடுறீங்க. எப்பவுமே வாஜ்பாய் அரசாங்கத்தும் போது ஆட்சியிலேயே பங்கு இருந்தீங்க, அவங்களோட சேர்ந்துதான் நீங்க வந்து தேர்தலையே சந்திச்சீங்க, மக்களை சந்திச்சீங்கிறத கூட நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிடக்கூடாது, இந்துக்கள் வந்து அங்க பிறந்தங்க, அப்படி அவங்க வந்து இப்படி அப்படி சனாதனத்தை ஒழிப்போம், வேற இருப்போம், இப்படி எல்லாம் சொல்லி அதிமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு வந்துச்சுங்க. இப்ப வந்துச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி 2 தேர்தல் அவங்க வந்து தனியா தான் நின்றாங்க. இப்ப யாரு கூட கூட்டணியில இருக்கிறாங்க பாஜக, அத சொல்லுங்களேன். இல்லங்க, இப்ப நான் சொல்றேன், அது பாஜகவை வளர்த்துட்டோம், பாஜக உள்ள வந்துரும். ஐயா, பாஜகவுடைய மதவாதம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதையே பேசி 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 பேசி, அட ஆமா இல்ல இது சரியா தானே இருக்கு, இதையே இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க.
திருப்பன்றம் குன்றத்துல இவங்களுடைய கூட்டணி எம்பி பண்ண வேலை தெரியாதா நமக்கு? அவரு நவாஸ் சார் பண்ண வேலை தெரியாதா? யார் பண்ணாங்க? அதுக்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அப்ப கேள்வி கேட்கறவங்க யாருன்னு பார்த்தா அதிமுக காரங்க கொஞ்சம் சாஃப்டா கேக்குறாங்க, இந்துத்துவக்காரங்க வலதுசாரி அணியினர் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. அப்ப பெருவாரியான மக்கள் சாமி கும்பிடுற மக்களை பார்த்து, இந்துக்களை பார்த்து, நீ ஆபாச சிற்பம் இருக்கிற இடத்த கோயிலும்ப, சனாதனத்தை வேற இருக்கணும்ப, அப்புறம் இன்னும் ஒண்ணு ராசா அவர்கள் சொன்னாரு, இந்துக்கள்ல சூத்திரர்கள் எல்லாரும் வேசி மகன்கள்னு அவர் சொன்னாரு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு தரமும் அவமானப்படுத்தி இன்னைக்கு மதவாதம். யார் மதவாதம் பண்றா? இந்து சமய தினம். இப்ப முருகன் மாநாடு நடந்துச்சு. முருகன் மாநாட்டுல பவன் கல்யாண் மேலையும் அண்ணாமலை அவர்கள் மேலையும் அங்க கலந்துகிட்ட மத்த தலைவர்கள் மேலையும் யார் இப்ப கேஸ் போட்டிருக்கிறது? எங்களுடைய மனசெல்லாம் புண்பட்டு அப்படின்னு சொல்லி எந்த கூட்டணியை சேர்ந்த எந்த அரசியல் சார்பை சேர்ந்தவர் கேஸ் போட்டிருக்கிறாரு? உங்களுக்கே தெரியும். பேசலாம். அவங்கள பேசிட்டு போங்கப்பா. தனியரசு, ரொம்ப சுருக்கமா நான் ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப சுருக்கமா. இல்ல ஒண்ணும் இல்லையா, இப்ப கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து பணத்தை எடுத்து கல்லூரியை கொண்டுட்டு போய் குளத்தூர்ல கட்டுறாங்கன்னு சொல்றாங்க. குளத்தூர்லயே இருக்கிற இந்துக்களுக்காக தான் அந்த கல்லூரி கட்டப்படுகிறது. கஸ்தூரியமா சொன்ன மாதிரி இந்துக்களுக்காக அங்க என்ன நீங்க இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிற சொன்னாரு. இன்னைக்கு இருக்குதா? கஸ்தூரி இருங்க. அங்க குறைந்தபட்சம் கஸ்தூரி இருங்க, வர அவரை பேச விடுறேன். நடத்தினா உடனே உங்க எம்எல்ஏ கத்துவாரு. கஸ்தூரி இருங்க, நான் அவருக்கான நேரம் அவர் பதில் வாங்கிட்டு வரேன். இல்ல இப்ப இந்துக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க கஸ்தூரியம்மா. ஏன் இந்துக்களுக்காக தான் குளத்தூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல கட்டுறாங்க? இல்லம்மா, இந்துக்களுக்காக தான் அந்த கட்சி திமுக தளபதி முதலமைச்சர் அந்த குளத்தூர்ல கொண்டுட்டு போய் அது கல்லூரியை கட்டுறாரு. கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்து மயிலாப்பூர்ல இருந்து இந்துக்கள் போட்ட பணத்திலிருந்து இந்துக்களுக்காகத்தான் கல்லூரியை ஸ்டாலின் கட்டுறாரு. அப்ப நீங்க அவர் இந்துக்கள் கல்வி கற்று அவர்கள் வலிமை பெற்று வசதியானாங்கன்னா மறுபடியும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் பணம் அதிகமா வரப்போகுது. நல்லதானமா அது? அதே மாதிரி நீங்க திருச்செந்தூர் கோயில்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் விளாத்திக்குளத்துல போடுறான்னு சொல்றியா? விளாத்திக்குளத்துல முருகபக்தர்கள் இல்லையா? விளாத்திக்குளத்துல இந்துக்கள் இல்லையா? விளாத்திக்குளத்துல இருந்து கொண்டுட்டு போய் திருச்செந்தூர்ல மக்கள் போடுறாங்க இந்துக்கள். அந்த இந்துக்கள் பணத்தை கொண்டுட்டு வந்து இந்துக்களுக்காக இந்து மக்கள் வசிக்கிற இடத்துல விளாத்திக்குளத்துல கல்லூரி கட்டுறாங்க. இதை எப்படி நீங்க அரசியல பாப்பீங்க? அப்ப இந்துக்களுக்கு பாஜகவை விட அதிமுகவை விட ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளை எடுத்துக்கலாம். மிக விரிவா பேசலாம். இந்த டிபேட்ல இல்ல வலதுசாரி சிந்தனை இந்துத்துவா எல்லாம் இத்தனைக்கு போயிட்டீங்களா? கல்வி அறிவு ஊட்டுவதற்கு கல்லூரியில் திமுக. அதே மாதிரி நீங்க வேற யாருமே எப்பவுமே நீங்க இந்துக்களை அப்படியே இந்துக்களுக்காக கட்டுறோம். அங்க இந்துக்களுக்கு தனியா திருச்செந்தூர் நன்றி கஸ்தூரி தனியரசு ரெண்டு பேருக்கும் நன்றி. ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கிறேன். நல்லது செய்யறதுனாலதான் இப்ப நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து வெற்றி யார் தர்றா? திருச்செந்தூர் முருகனும் கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரரும் திமுகவுக்கு தான் மக்களை வாக்களிக்க சொல்றாங்க. அப்ப திருச்செந்தூர் முருகனும் கபாலீஸ்வரரும் இந்துக்களை பூரா திமுக ஓட்டு போட சொல்றதே ரெண்டு சாமி தான். நன்றி தனியரசு. நேரம் கடந்துகிட்டு இருக்கு. சுமன் கவி, ரொம்ப சுருக்கமா. நான் இடைவெளிக்கு போறேன், இல்ல விரிவா பேசினா போயிட்டு வந்துடலாம். அதாவது அரசு செய்கிற ஒரு திட்டத்துக்கு எங்க வைக்கணும் அப்படிங்கறத யார்கிட்ட கேட்கணுங்கிற மாதிரியான இடத்துக்கு தான் அவங்க வராங்க. நீங்க ஏன் அங்க கேட்டுறீங்க எங்க கேட்டுறீங்க? அரசு தன் தேவைக்காக கேட்டுது, அதாவது மக்கள் தேவையை கருத்தில் கொண்டு கேட்டுது. நீங்க இங்க விட்டுட்டு அங்க ஏன் கேட்டுறீங்கன்னு கேட்க வைக்கிறது. இந்த கேள்விக்கு பின்னாடி எடப்பாடி அவர்களின் அந்த பேச்சு இருக்குது. நீங்க அதான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வலதுசாரி பாஜக உருவாக்குகிற அஜெண்டாவுக்கு ஒரு தூண்டிலே அங்கே வச்சிருக்கிறார் அப்படிங்கிற என்னுடைய கருத்து.